நடிகை நயன்தாரா செம்பருத்தி டீ குறித்து சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருந்த பதிவு வைரலானது. அந்த பதிவில் செம்பருத்தி டீ அருந்துவதால் சர்க்கரை நோயும் ரத்த அழுத்தமும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று நயன்தாரா கூறியிருந்தார். இதையடுத்து தி லிவர் டாக் எனும் வலைதள பக்கத்தின் உரிமையாளர் சிரியாக் அபி பிலிப்ஸ் என்பவர் நயன்தாரா போலி செய்திகளை பரப்புவதாக கண்டனம் தெரிவித்திருந்தார். செம்பருத்தி டீ பற்றிய மருத்துவரின் பதில் பேசுபொருளான நிலையில் அந்த பதிவு நயன்தாரா தரப்பிலிருந்து நீக்கப்பட்டது. அதன் பிறகும் சும்மா இருக்காத நயன்தாரா தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் முட்டாள்களிடம் ஒருபோதும் வாக்குவாதம் செய்யாதே என்று பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக டாக்டர் பிலிப்ஸ் போலி ஊட்டச்சத்து ஆலோசகரை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்று ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் ஊட்டச்சத்து ஆலோசகர்கள் என்று உயர் பல்கலைக்கழகங்களில் பயின்று சான்றிதழ்கள் வைத்திருப்பவர்களும், எம்எஸ்சி டயட்டிக்ஸ் அண்ட் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் குறுகிய கால பட்டப்படிப்பு முடித்தவர்களும், ஃபிட்னஸ் ஆலோசகர்கள் என சான்றிதழ் வைத்திருப்பவர்களும் மட்டுமே ஊட்டச்சத்து நிபுணர்கள் என்று கூறியுள்ளார். மேலும் பல்கலைக்கழகங்களுக்கு செல்லாமலேயே வீட்டிலிருந்து மருத்துவ ஆலோசனை கொடுப்பவர்கள் எல்லாம் ஊட்டச்சத்து ஆலோசகர்கள் அல்ல என்றும், இவர்கள் சொல்லும் கருத்துகள் அனைத்தும் சர்ச்சைக்கு உரியவை என்றும் டாக்டர் பிலிப்ஸ் நயன்தாராவை மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார்.